ஹலோ லேடிஸ், நீங்கள் ஆஃப்டர் பேபிஸ்க்கு அப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய மாம் லைஃப் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ ஆஃப்டர் பேபிஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம். ப்ரெஸ்ட் ஃபீடிங் இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம குழந்தைங்கள பார்த்துட்டு நாம் நல்லா தூங்க மாட்டோம் இல்லையா? தூக்கம் நல்லா டிஸ்டர்ப் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹார்மோனல் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராப்பராக சாப்பிட மாட்டோம். குழந்தைங்கள பார்த்துட்டு நாம் ப்ராப்பராக சாப்பிட மாட்டோம். ஸோ நாம் எனர்ஜியே இல்லாமல் இருப்போம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபேட் லாஸை வந்து கஷ்டப்படுத்தும். ஓகேவா? அதனால தான் உங்களால் ஃபேட் லாஸ் பண்ண முடியறது இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டயட் இருக்கிறதுனாலையோ இல்லை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ உங்களோட ஃபேட் லாஸை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நிறையா பண்ணுறதை விட உங்கள் பாடிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட ஃபேட் லாஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். லைக் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, நல்ல ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரியான ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றது, நெக்ஸ்ட் வந்து நல்லா தூங்கி எந்திரிக்கிறது. ஓகேவா? உங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ உங்களோட ஃபேட் லாஸ் வந்து ஈஸியாக நடக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட பாடியை வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் மாறிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டான வேலை நீங்கள் அப்ரோச் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபர்தராக நீங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு ஃபேட் லாஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கான கன்சல்டேஷன் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.